இப்போ ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணுறது கரெக்ட். ஏன்னா அவர் ஹெல்த் இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா அவனுக்கு தெரியுதுங்க யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படின்றத. அவன் அதையும் ஒட்டு மொத்தமாக அவன் வந்து யாரையுமே எதுவுமே சொல்லலை. இவன் நல்லவன், இவன் தெய்வ பக்தி உள்ளவன் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவனுக்குள்ள இத்தனை மன கஷ்டங்கள் இத்தனை விஷயங்களும் தாண்டி அவனுக்கு புன்னகிக்கிறான் பாருங்களேன். அதில் வந்து அவனுடைய வலியும் வன்மமும் கலந்து தான் இருக்குது. சிரிச்சிட்டான் அப்படின்னோன்னா பக்கத்தில் நெருங்கிட முடியாது. நக்கீரன் கோபால் சார் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டா சுற்றுவானோன்னு எனக்கு பயமாக இருக்கும் தம்பி அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. அவர் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் சுருண்டு படுத்திருப்பான். அவனை போய் பக்கத்தில் போய் இவர் வந்து இது பண்ணுவார். அந்த மாதிரியான சீனெல்லாம் நான் படம் வரையும்போது இப்போ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. கண்டிப்பாக அந்த ஒரு செயல் நல்லா இருந்தது. அது மாதிரி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து போயிட்டு ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமார் வந்து வந்த உடனே நான் காலில் விழுந்து போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். உடனே வீரப்பன் வந்து சொன்னார், அவன் காலில் நீ ஏன் போய் ஆசீர்வாதம் வாங்குற, நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு என்னையும் சொன்னாப்புல. இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு விளக்கம் சொன்னார். அது வந்து ரொம்ப அருமையான விளக்கம். அது வந்து அவரே எப்பயாவது ஒரு வீடியோவில் சொன்னால் நீங்கள் கேளுங்க. ஏன்னா அதை அவர் சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நக்கீரன் கோபால் சார் அதை பற்றி சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ள நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு உணர்வுன்னா, இவர் ஒரு மீசக்காரரு, இவர் ஒரு மீசக்காரரு, இது என்ன ஒரு ஒரு விஷயத்தில் போய் இவனை வந்து பார்க்கணும். இவரே ஓகே சொல்கிறாப்புல. வீரப்பன் வந்து காட்டுக்குள்ளே வந்து நக்கீரன் கோபால் வந்து பார்க்குறதுக்குன்னா ஓகே சொல்கிறாப்புல. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து நல்ல விதமாக பேசுகிறாங்க. இவர்கிட்ட நல்லா பேசுகிறாரு அவர். இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒரு பந்தத்தை நம்புகிறான். அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறான். நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு துளி தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல அவன் சுட்டு தள்ளிடணும். அந்த பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னான். ஏன்னா இவங்களும் படாத பாடுபட்டு போனாங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் வந்து சொல்லும்போதே சொன்னார், நான் இப்படி கூடி போகும்போது சாதாரணமாக தான் நான் போவேன். அதாவது ஒரு சும்மா தலையில் சும்மாடு கட்டிக்கிட்டு ஒரு டவல் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு போவேன். சாதாரணமாக தான் போவேன். என்னையும் அந்நேரம் தேடினாங்க, கவர்மெண்ட்டில் என்னையும் தேடினாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு நற்செயல் வந்துட்டு பழி பலர் மேலே போட்டுட்டு அந்த பழியை சுமக்கிறவனை படாத பாடு படுத்துறது கவர்மெண்ட்டுடைய பிரதானமான வேலையாகவே இருந்தது. ஏன்னா அந்த பழி இவங்க மேலே இருக்குது. இதுக்கு ஒரு பலிகடா வேணும். அதுக்கு வீரப்பன் வந்து ஒரு பலிகடா தான். தவிர வீரப்பனுடைய செயல்களில் வந்து பூஸ்ட் பண்ணி அவனுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை சூடேற்றி, அதாவது இந்த சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு புள்ளிமான் வந்து புலிகிட்ட மாட்டினா அந்த புள்ளிமானை அது தொடர தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் புள்ளிமானை வந்து அந்த புலி தொடவே தொடாது, துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் முடியும், அதுக்கு பிடிச்சி கப்புன்னு வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு முடியும். ஆனால் அது தொட்டு பிடிக்காது. அதுக்கே தெரியும் இந்த மான் எவ்வளோ நேரம் ஓடுதோ ஓடி சூடானா அந்த சதைகள் எல்லாமே பஞ்சு மாதிரி மாறினோடனே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்க ஓடி ஓடி அதுக்கு பசி ரெடி ஆகும்போது அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற சதையை சாப்பிட்றதுக்கு இதுக்கு தான் இதை ஓட விட்டு இதை பிடிக்குதுங்கிற மாதிரி தான். அந்த புள்ளிமான் தான் வீரப்பன், கவர்மெண்ட்டு தான் இந்த புலி. ஆக மொத்தம் அவனை வந்து புலியாக்கி இவங்க புள்ளிமானாக மாறின கதை தான் இந்த கதையாகவே இருந்தது. எனக்கு வந்து இதில் நடிகை ரோகிணி பேசியிருப்பாங்க. டக்குன்னு எனக்கு வந்து விருமாண்டி படத்தை ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அதில் வந்து ஒருத்தர் ஒரு கதையை சொல்லுவார். அந்த கொத்தாள தேவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கதையை சொல்லுவார். விருமாண்டிங்கிற கமலஹாசன் அவருடைய உண்மை கதையை சொல்லுவார். இப்போ எதை வந்து நம்புறதுன்னு தெரியாமல் தான் அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தான் இது இத்தனை நாள் போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து வர்றதெல்லாம் வந்து வேறையாக இருந்தது. இப்போ இதே இது விஷயம் யுத்தம்னு ஒரு தொடர்கதை எழுதும்போது பார்த்திங்கன்னா நக்கீரன் கோபால் சாரையே வந்து அவங்க வந்து தவறாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஏதோ இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு, காசு வாங்கிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க ஒரு விஷயம். சில உண்மைகளுக்கு வந்து ஆதாரத்தோடு இருக்கும்போது
பாராட்டவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, சைலண்டாக இருந்துக்கிடுவாங்க. ஆனால் தவறு அப்படின்றது மாதிரி ஒரு கிளியராக பண்ணுறான் அப்படின்னா அதை பற்றி ஏகப்பட்ட குத்தி பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் இதுலேயும் நடந்தது. இப்போ அந்த திரைக்கதையில் உள்ள ஒரு விஷயம்தான் இதில் நிஜக்கதையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ரோஹிணி மேடம் அவங்க பேசும்போது எனக்கு அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் பேசுனாங்க. ஆனால் சுருக்குன்னு நறுக்குன்னு பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது தைக்கிற மாதிரி பேசுனாங்க. அவர் சுப்பு பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப்பு அவரும் அங்கேயே இருந்து வாழ்ந்த மனிதர். அவர் எவ்வளோ ஒரு இதுவாக அவருடைய தன்மைகளை வந்து விவரித்து பேசும்போது இப்போது சுப்பு அவங்கள பார்க்கும்போது கூட அவருடைய தன்மை வேறு லெவலில் தான் போயிருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க பேசுகிறாங்கங்கும்போது கூட நம்ம சாதாரணமான நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது நம்ம ஒன்று கலந்து சொல்லுவோம் பாருங்களேன். அதுதான் இயல்பாகவே எல்லோரும் பண்ணுறதும் அப்படி தான். ஒரு 2 சொல்லாவது எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சொல்லி 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 வேறு வேறு கதையாக உருவாக்கி திரைப்படங்கள்லாம் எடுத்து வேறு மாதிரி பண்ணி காமெடியாக எடுக்கும்போது கூட இவரை பற்றி வேறு மாதிரி பண்ணி அப்படிலாம் பண்ணதுக்கெல்லாம் மிகப்பெரிய முற்றுப்புள்ளி இது இந்த படம். இது அதாவது வந்து ஜி தமிழ் ஓடிடியில் வந்து இதில் வருது. இதை நீங்கள் ஓட்டாமல் பார்க்கணும். இதை நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்கள உட்கார இடத்த விட்டு நகர்த்த விடாது. அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை விட சிறந்த ஒரு விஷயம். இதில் எத்தனையோ இயக்குநர்கள் வந்து நீங்கள் இதை சினிமாவாக எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நக்கீரன் கோபால் சார்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு என்னமோ இது வந்து சினிமாவை விட சிறப்பாக தான் இருக்குது. இது திரைப்படமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும். இது இப்படி தான், இது நிஜம்தான். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்று எடுத்தது தான் சூழலை தவிர இதில் எதுவுமே பொய் கிடையாது. அந்த சூழ்நிலையில் அப்போ நடந்த சூழ்நிலையில் யார் யார் இருந்தாங்களோ எம் ராம் பேசுகிறாரு. ஏன்னா அந்த சூழ்நிலையில் பல விஷயங்கள் இவருக்காக சப்போர்ட் பண்ணவர் இந்து ராம் வந்து பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் அன்றும் சரி இன்றும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாருமே இதுக்குள்ளே இருந்தவங்க தான் இப்போ பேசுகிறாங்க. அன்றைய சூழ்நிலையில் நடந்த உண்மையான சம்பவம் தான் இன்று நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு பெரிய விஷயமா படுது வீரப்பன் அப்படியே பேசுகிற அவனோட பேச்சு செயல்பாடுகளை நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. வீரப்பனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வில்லனாக பார்த்த நமக்கு இது வீரப்பனுடைய வில்லத்தனமான கதை இல்லை. அதுக்காக அவன் மேலே வந்து நம்ம வந்து எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தந்தத்தை திருடியிருக்கான், சந்தனக்கட்டையில் திருடியிருக்கான், கொலைகள் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஏன் பண்ணான்? அதுதான் கேள்வி. ஏன் பண்ணான்? சும்மா பண்ணலையே. இவன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணலையே. தப்பை பண்ணல, இவன் தான் முதல்ல தப்பு பண்ணான், அப்புறம் தான் இவங்க பண்ணாங்கன்னு கிடையாது. தப்பு பண்ணதுனால இதை பண்ணான். காட்டுக்குள்ளே ஒரு ரேடியோ வச்சுருக்கான். அந்த ரேடியோவில் சில விளம்பரங்கள் வருது. உணவு சம்மந்தமாக வரும்போது அதை குறிப்பிட்டு அதை எழுதி அதை வாங்கிட்டு வர சொல்கிறான். ஏன்னா அவன் படிக்காமல் இருந்தானே தவிர அவனுக்கு படித்தவனை விட அறிவு ரொம்ப கூர்மையானது. அவன் அழைச்சால் மிருகங்கள் வருது. கடவுளை பயங்கரமாக நம்புகிறான். கடவுளை நம்புறதுல வந்து அவன் வந்து அந்த கும்பிட்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆன்மீகவாதிகள் கூட அந்த லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்க. குளிச்சுட்டு அழகாக விபூதி வச்சுக்கிட்டு கும்பிடுவான் காட்டுக்குள்ளே. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க, அவன் காட்டை சுற்றி மிருகங்கள் இருக்காங்க. அது கொடிய மிருகங்கள். நீங்கள் வளர்த்த நாய்க்குட்டியோ நீங்கள் வளர்த்த பூனைக்குட்டியோ கிடையாது. எதுவுமே பழக்கப்படாத மிருகங்கள் அவனை சுற்றுக்கு இருக்குது. அப்போனா அவனுடைய நிலைமையை பாருங்கள், அவனுடைய தன்மையை பாருங்கள், அவனுடைய குணத்தை பாருங்கள். இப்படிப்பட்டவனுக்கு குணம் வீரியமும் ஒவ்வொரு வெறியும் இருந்தால் தான் அப்படி வாழ முடியும். இது அவனாக வாழணும்னு ஆசைப்பட்டு வாழலை. நீங்களாக சேர்ந்து இவங்களாக சேர்ந்து 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து அவனை அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே தள்ளும்போது அவன் என்ன பண்ணுவான்? தான் பண்ணுவான். இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனை பிடிக்காம அவனை சுடாமல் அவன் இன்னும் காட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்ற சூழ்நிலையில் இந்த ஃபுட்டேஜ் வந்து ஓடிடி தளத்தில் வந்து ஃபேமஸ் ஆன பொழுது அவன் காட்டை விட்டு வெளியில் வந்தால் கண்டிப்பாக தேர்தல் நின்று ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த நிமிடமும் வாழ்வாதாரத்துக்காக போராடும் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது நகரத்துக்குள்ளே நம்ம பெருசாக நினைக்கிறோம், யூடியூப்பில் போட்டுருவோம், அதிலெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். சுத்தமாக எதுவுமே இல்லாமல் எதையோ நம்பி
எதற்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க, காடுகளில் இருக்காங்க. அப்பேற்பட்ட மக்களை மிகப்பெரிய பத்திரிகையாளரான திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மாபெரும் விஷயம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க டாட்டர், அவங்களுடைய பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்கங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வாழ்த்துக்கள் வந்து சாதாரணமாக சொல்லிடவே முடியாது. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் ஸ்டெப். அவங்க பண்ண ஒரு முதல் ஸ்டெப்பே மாபெரும் ஸ்டெப்பாகவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அவங்களுக்கு நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதை விட அவங்கள வந்து மேலும் மெருகேற்றுறதுக்கான ஒரு சொற்களை நம்மகிட்டேருந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம கொடுக்குற மிகப்பெரிய பூஸ்டாகவே அவங்களுக்கு அமையும். இந்த நிமிஷமும் வாழ்வாதாரத்துக்காக அந்த காட்டில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம, அதாவது கவர்மெண்ட்டு பண்ணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு எதாவது பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கணும். எல்லோரும் பண்ணணும்னு எனக்கு மைண்டில் தோணுது. அது எப்படி சேர்றதுன்றது தான் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்து எடுத்து உரைச்சி இந்த மாதிரி ஒரு படம் போட்டு காட்டின மாபெரும் பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட என்னென்னா, இந்த படத்தை எடுத்து உலகத்துக்கு காட்டணும்னு நினச்ச அவங்களுடைய டாக்டர், அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடுகள் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப தேப்பாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் தான் ஆகியிருக்குது. இந்த முதல் இத்தனை எபிசோட்லேயே நம்ம எல்லோரும் வந்து இத்தனை தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த சந்தர்ப்பங்களில் இந்த நேரத்தில் ரொம்ப அரசியல்வாதிகளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் புளிய கரைச்சிருக்கோம். அது முற்றிலும் உண்மை. அந்த மாதிரி அடுத்தது என்ன ஆக போதோ, அவங்க வெளியில் வந்து பேச மாட்டாங்களே தவிர யாரும் எல்லாம் எதையுமே பேச மாட்டாங்க. எல்லாம் கமுக்கமாக தான் இருக்க போகிறாங்க. எது பேசினாலும் வந்து அது வேறு மாதிரி போயிடும்ன்றதுனால யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. இது அப்படியே கமுக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அது நடக்காத மாதிரி தான் இவங்க இப்போ செயல்பட்டுருக்காங்க. அது வந்து எவ்வளோ பெரிய உண்மை எவ்வளோ புதைச்சிருக்கு. வீரப்பனுடைய கேள்விகளுக்கு இதுவரைக்கும் ஒரு பதில் கூட அது ரிட்டர்ன் வந்து கிடச்சதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை தைரியமாக போட்டு காட்டியிருக்காங்கன்றது ஒரு மாபெரும் விஷயம். இந்த மாதிரி ஒரு உணர்வை எனக்கு பதிவு செய்வதற்காக திரு ராம்ஜி சார் அவர்களுக்கு, அவங்க யூடியூப் சேனலுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.